அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. ஆத்மானக சாமி. ஒளி ஓசை ரெண்டும் இருக்குது உலகத்தில். ஒளியும் ஓசையும் சிவனும் சக்தியும் இருக்காங்க. அப்போ ஓங்காரமாக இருக்கிறது எது? ஒளி சக்தி, ஓசை சிவம். ஒளியும் ஓசையும் படைத்தது ஓங்காரம். ரகசியமாக இருக்குன்றாங்க. ஆமா, சிவத்தை படைச்சது அதுதான், சக்தியை படைச்சது அதுதான், ஓங்காரம் தான். ஓங்காரத்துக்கு எந்த உருவமோ இதுவோ கிடையாது. ஆனா உலகத்தையே இயக்குது அது. சிவம், சக்தி, திருமால் எல்லாத்தையும் படைச்சது அதுதான், அந்த ஓங்காரம் தான். அந்த ஓங்காரம் உலகத்தில் மட்டுங்க தானே இல்லை, உனக்குள்ளவே இருக்குது. ஆனா அந்த ஓங்காரத்தை அறிஞ்சாதான் கடவுளை அறிய முடியும். ஓங்காரத்தை அறியாத வரைக்கும் முதல்ல ஜோதி அறியணும், அப்புறம் நாதத்தை அறியணும், அப்புறம் ஓங்காரத்தை அறியணும். இந்த மூணையும் அறிஞ்சவன் மட்டும்தான் கடவுளை உணர்ந்தவனா இருப்பான். இந்த மூணையும் அறியாதவன் கடவுளை உணர முடியாது. சொல்லு சாமி. ஒளி ஓசை இரண்டும் சேர்ந்து தான் ஓங்காரம். ஓங்காரத்திலிருந்து ஓசை வந்தது, ஓசையிலிருந்து ஒளி வந்தது, ஒளியிலிருந்து காத்து வந்தது, காத்திலிருந்து நீர் வந்தது. இப்படி ஒவ்வொன்றா படிப்படியா இந்த உலகத்துக்கு வந்தது. இதான் என்ன ஒரு பையன் மலேசியாவில் கேட்டாங்க, எங்க அங்க சீனா அந்த சாய் தர்மா டிவிக்காரு நல்ல கேள்விகளா எழுதின்னு வாப்பா அப்படின்னு அவர் சொல்றாரு. 10,000 கேள்வி கேட்டிருக்கணும் சாமி, கேள்வி தேடுறோம் கிடைக்கல. ஏன்னா எல்லா கேள்வியும் கேட்டுட்டோம், நீங்க பதில் சொல்லிட்டீங்க. மலேசியாவில் இருந்து ஒரு பையன் கேட்குறான், எனக்கு இவ்வளோ கேள்விகள் பதில் சொன்னேன் நான். ஆனால் அந்த பையன், சின்ன பையன் கேட்ட கேள்விக்கு எனக்கு பதில் தெரியல. கடவுள் மனிதனை படைச்சான், சரி உண்மை. அந்த கடவுளை யார் படைச்சதுன்னு கேட்குறான். என்ன பதில் அதுக்கு உண்டா? அதுக்கு பதில் உண்டா? ஒரு பொருள் உருவாச்சுன்னு சொன்னா இன்னொரு பொருள் அதை படிச்சிருக்கணும் இல்லையா? அப்ப கடவுள் மனிதனை படிச்சான், அது தெரியுது. ஆனா கடவுளை யார் படிச்சான்? இதான் கேள்வி. இதுக்கு யாராவது உலகத்துல பதில் சொல்ல முடிஞ்சா எனக்கு தெரியல, அதனால கேட்கிறேன். தெரிஞ்சா சொன்னீங்கன்னா தெரிஞ்சுப்பேன் நான். ஏன்னா எவ்வளோ காலத்தை படிச்சது யாரு? காலன்றத படிச்சது யாரு? சொல்லுப்பா, சொல்ல மாட்டிய. காலம்ன்றது மனிதன் படிச்சதுப்பா. அவன் கேட்கறது அதை கேட்கல. காலம்ன்றது இரவு பகல், வருஷம், நேரம், காலம் எல்லாம் யார் படிச்சது? கிழமையெல்லாம் யார் படிச்சது? காலம்ன்றதை கணிச்சவன் மனுஷன். கடவுள் மனுஷனை படிச்சான், கடவுளை யார் படிச்சான்? சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம தான் சொல்றோம் கடவுள்னு, கடவுளா சொல்லல. கடவுள் இருக்காரு, நம்ம தான் சொல்றோம். நம்ம தான் சொல்றோமா? உலகம் ஃபுல்லா சொல்லுது, மனுஷன் எல்லாருமே சொல்லி இருந்தாங்கறான். அவன் மதத்திலயும் அதான் சொல்லி இருக்கிறான். அந்த உள்ள இருக்க கடவுள் தானே கடவுள்னு சொல்றாரு. இது உள்ள இருக்கிற கடவுளுக்கு வெளியே இருக்கிற கடவுள் இல்ல. கடவுள்ன்றத படைச்சது யார்? மனுஷன் தான். அது எப்படி மனுஷன் சொல்ல முடியும்? கடவுள்ல இருந்து வந்த பொருள் நாம, நாம அவரை சொல்றோம் அப்பான்னு. அப்போ நம்ம சொன்னா கடவுள் இருக்காருன்னு தெரியும். பேரொழியிலிருந்து சிற்றொழியில் வந்ததால இந்த சிற்றொழி தான் பேரொழிக்கு அப்பா. பேரொழியிலிருந்து சிற்றொழி வந்தது. சிற்றொழி பேரொழி இருக்குதுன்னு சொல்லுது. பேரொழியை உருவாக்குறது எதுன்னு கேக்குறான். நாம தான். அது எப்படி நம்ம தான்? நம்ம தான் பேரொழியிலிருந்து சிற்றொழியா வந்துட்டோம். நம்ம சொன்னதால் தானே தெரியுது. அதுதான் தெரியுது. சிற்றொழி தான் சொல்லுது ஒரு பேரொழி இருக்குதுன்னு. அந்த பேரொழியை உருவாக்குறது யார்? சிற்றொழி எல்லாம் சேர்ந்தா. அதனால அதுக்கு அவ்வளவு சீக்கிரம் விட சொல்லிட முடியாது.
அதனால அது போட்டோம். ஏன் சொல்றேன்னா, இந்த கேள்விகள்ன்றது யார் ஒன்னாலும் கேட்க முடியும். ஆனா பதில்கள்ன்றது அவ்வளோ விளையாட்டு இல்லை. சும்மா ஏதோ நான் சொல்றேன்னு சொல்லக்கூடாது. நீ கேட்குற கேள்விக்கு சரியா இருக்கணும் பதில். அது மாதிரி பதில் சொல்லணும். அப்படிப்பட்ட பதில்கள் இவ்வளோ நாள் சொல்லி இவ்வளோ போச்சு. அதனால கேள்வி இந்த கேள்வி பதில் சொல்லுங்க சாமி. அதெல்லாம் இப்போ சொல்லக்கூடாது. மீடியாலெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். நானே தெரியாதான் கேட்டுங்கிறேன். சொல்லு சாமி. தெரியாதெல்லாம் வேற சொல்லுமா. அது போட்ட விடு. வேற சொல்லு. வேற கேளு. எந்த மதத்துக்காரனாலையும் அறிய முடியாத விஷயம் அது. அவளை ஈஸியா சொல்லிட முடியாது. எல்லா மதங்களும் கடவுள் இருக்குதுன்னு சொல்லி. ஆனா அந்த கடவுளை படைச்சது யார்? அது கேள்வி தானே. ஆனா அந்த கேள்விக்கு விடை அவ்வளவு சீக்கிரமா கிடைச்சிடாது. ரொம்ப ஆழ்ந்து போகணும். சரி, அது போட்டோம். அடுத்ததுக்கு வா. சாதாரண கேள்விக்கு வா. இல்லம்மா சாமி, எங்களுக்கு கூட நீங்க திடீர்னு கேளுங்க. என்ன சொல்றது சாமி? 5 நாளைக்கு தான் இருக்குதான். சுட சுட பொன் ஒளி விடும். அதே மாதிரி சிலருக்கு வந்து அதிகமா துன்பத்தை கொடுக்குறாரு கடவுள். ஏன் கடவுள் நெருங்குறாருன்னு அர்த்தம். ஒவ்வொரு மகானும் கடவுள் கூடவே இருந்தாரு. ஆனா ஒரு படி சாப்பாடு பிச்சை எடுத்து தான் சாப்பிட்டான். ஆனா பெரிய பெரிய கோடீஸ்வரன் கடவுளுக்கு அவனுக்கு சம்பந்தமே இல்லை. ஆனா செல்வந்தனா வாழ்ந்தான். ஒரு மனிதனுக்கு எப்போ கடவுள் நெருங்குறானோ அவனுக்கு உலக செல்வங்கள் கிடைக்காது. அவன் விரும்புறதெல்லாம் கிடைக்காது. அப்ப தெரிஞ்சுக்கலாம் இவனை கடவுள் நெருங்குறான். ஏன் கஷ்டத்தை கொடுத்து கடவுள்? கஷ்டத்தை கொடுத்தாதாம்மா கடவுளை தேடணும். கஷ்டத்துல கடவுளை தேடணும். என்னத்துக்கு நீங்க எப்படி கடவுளை தேடுவ? சுகத்துல எப்படி கடவுளை தேடுவ? இப்போ நீ சும்மா உட்காந்துங்கிற, அம்மான்னு கத்துவியா? ஒரு அறை குத்தா அம்மான்னு கத்துவ. அப்போ அந்த அறையில தான் அம்மா இருக்கிறாங்க. கஷ்டத்துல தான் கடவுள் இருக்கிறான். இதே மாதிரி இப்போ ஒரு கேள்வி கேட்டார்ல. என்ன கேட்டாங்க? அவர் வந்து நான் வந்து கஷ்டமா இருக்கேன், இப்போ எனக்கு புள்ளெல்லாம் எல்லாம் முடிச்சுட்டேன், வேலையெல்லாம் முடிச்சிட்டேன், நான் கஷ்டத்துல இருக்கேன், இப்போ கடவுளை நோக்கி உபயோகமாக மாட்டேன்னு அர்த்தம். உலகத்துக்கே உபயோகமாக மாட்டேன். நீ கடவுள்கிட்ட இல்ல, இங்கத்துக்கே உபயோகமாக மாட்டேன்னு. ஏன் அப்ப மட்டும் கடவுள் அந்த மாதிரி? ஏன் கடவுள் எங்க உன்னை பண்ணா? கடவுள் எங்கம்மா உன்னை எப்பமா கடவுள் பண்ணா? உன் வேண பண்ணிக்கினுக்குது. நீ செய்த பாவம் பண்ணிக்குது உன்னை. கடவுள் வந்து ஒவ்வொரு மனுஷனா நீ என்ன பண்ண? ஒரு லிஸ்ட் கொடுன்னு வாங்குறாரா? இல்ல. இப்ப என்ன சொன்னீங்க? கடவுள் நெருங்குறாருன்னா கஷ்டத்தை கொடுத்து. கஷ்டத்தை யாருக்கு? கடவுளுடைய பக்தனுக்கு. ரோட்ல போறவங்க வரவனுக்கு எல்லாம் இல்ல. இப்ப இங்க கூட அந்த பையன் சொன்னான், நான் கூட கேள்வி கேட்கட்டேன். இதெல்லாம் விளையாட்டு மேடியா? இது ரோட்ல போறவங்க எல்லாம் வந்து கேள்வி கேட்கறது அப்படி இல்ல. கேள்வி கேட்கணும்னா அவன் ஆன்மீகத்துல இருக்கிறவனா அந்த கேள்வி கேட்கணும். அவனுக்கு தான் நம்ம பதில் சொல்லணும். போறவன் வரவனுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடாது. அது மாதிரி கடவுள்ன்றவன் யாருக்கு எத்தனை பேர் எத்தனை லிஸ்ட் எடுப்பான், எத்தனை கோடி எடுப்பான். நான் காலையில கூட அந்த நல்லாத்தூர்ல வீடியோ எடுக்கும் போது அதுதான் சொன்னேன். இந்த ஊர்ல வந்து ஒரு பெரிய குடும்பத்துக்குள்ள நான் மாடு மேய்ச்சிட்டு இருந்தேன். அந்த பெரிய குடும்பம் 30 பேர் வாழற குடும்பம். அந்த 30 பேர் வாழற குடும்பத்துல எல்லாருக்கும் அப்பா அம்மா ஸ்கூலு அது இது படிச்சவங்க எல்லாம் இருக்கு, படிக்க வைக்கிறாங்க ஸ்கூல்ல போய். ஆனா என்ன படிக்க வேண்டிய வயசு 5 6 வயசு 5 வயசுல மாடு மேய்க்க எடுத்து விட்டாங்க. அப்போ கடவுள் என்ன, நீ 5 வயசுல போய் மாடு மேய்ன்னு சொன்னாரா? இல்ல 5 வயசுல அவங்க எல்லாம் போய் ஸ்கூலுக்கு போய் படினாங்களா? இங்க யார் செய்தது? இதெல்லாம் புரியாம கடவுளை பத்தி புரியாது. முன் பிறவினுடைய நான் செய்த பாவத்தினுடைய பலனா எனக்கு தாய் தகப்பனை பிரிஞ்சு போய் நிக்கிறாங்க. அடுத்த வீட்டுல ஒரு பிடி சோத்துக்கு இரவலுக்கு போய் நிக்கிறேன் நான். இது என்னுடைய பாவம். அப்போ நான் அந்த கஷ்டப்பட்டு அப்போதான் இந்த கேள்வி எழுந்தது, கடவுள் இருக்குதா இல்லையா? கடவுள் இருந்தா ஏன் இந்த ஏற்றத்தாழ்வு? பாப்பா கோயில் எல்லாம் கட்டி வச்சு சும்மா நான் கடவுள் இருக்குதுன்றாங்களான்ற ஆராய்ச்சியில் இறங்கினேன். அதனுடைய விடை என்ன கிடைச்சது எனக்கு? இந்த கஷ்டத்துக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே இல்லை. நான் முன் செய்த பாவம் இப்போ இந்த அனுபவிக்கிறேன். இதை அனுபவிச்சு முடிச்சிட்டேன்.
இப்ப குருவாவும் உட்கார்ந்துக்கிறேன். அன்னைக்கு கேள்வியா இருந்தேன், இன்னைக்கு பதிலா இருக்கிறேன். ஒரு படி சோத்துக்கு நான் பிச்சை எடுத்தேன், படுக்கிறதுக்கு இடம் இல்லாம அடுத்த வீட்டுல போய் படுத்திருந்தேன். இன்னைக்கு 1000 பேருக்கு சோறு போட என்னால முடியுது, 500 பேர் படுக்கிறதுக்கு இடம் இருக்குது. அப்போ என்னுடைய பாவம் கழிஞ்ச உடனே கடவுள் எனக்கு கை கொடுத்து தூக்கி விட்டான். என்னுடைய பாவம் தீராம நான் அதிலேயே தான் லோல் பட்டு இருக்கணும். அதை தீக்கணும்ன்ற மாதிரி ஒருத்தங்கிட்ட ஒரு 1000 ரூபாய் கடன் வாங்கிட்டீங்கன்னா அதை கொடுக்குற வரைக்கும் நீ கடங்காரன் தானே அவனுக்கு. அப்ப கொடுத்துட்டீங்கன்னா உனக்கு அவனுக்கும் இல்லை, நீ கொடுக்கலன்னா அவனை பார்க்கும் போதெல்லாம் பயப்படுவேன். அது மாதிரி நான் செய்த பாவத்தை தீக்கிற வரைக்கும் நான் பயந்துதான் அவனும், நொந்து வேதனைப்பட்டு தான் ஆகணும். ஆனா நான் தீர்த்துட்டா சுகவாசியா வாழ்வேன். அப்போ நான் செய்த பாவத்தை எந்த உலகத்துல பாவத்தை பண்ணணும் அந்த உலகத்திலேயே புண்ணியத்தை பண்ணும். கடவுளாண்ட போய் புண்ணியம் பண்ணா கடவுள் பைத்தியக்காரன் கிடையாது. நேற்று பிறந்து இன்னைக்கு சாக போற உனக்கே இவ்வளவு அறிவுக்குது, நான் செய்த பாவெல்லாம் கடவுள்கிட்ட ஒப்பட கடவுள் வாங்கிப்பான. நீ செய்தது உனக்கு தான். இப்ப நீ சொத்து சேர்த்து வச்சேன்னா உன் பிள்ளைங்களுக்கு சொந்தமா, உனக்கு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு சொந்தமா? அப்போ நீ செய்த பாவம் எல்லாம் யாருக்கு சொந்தம்? பிள்ளைங்களுக்கு தான் சொந்தம், பக்கத்து வீட்டுக்காரனுக்கு சொந்தம் இல்லை. இங்க கடவுளுக்கே வேலை இல்லை. இதுதான் நடந்துகிட்டு உலகத்துல. இதெல்லாம் புரியாம கடவுளை பத்தி புரியாது. கடவுளை பத்தி புரிஞ்சுக்கணும்னா நீ ரொம்ப நொந்து நூலாகணும். 73 வயசுல இருந்து வந்தாங்க, நம்ம மலேசியால இருந்து வந்தாங்க, கடவுள் அடியில தான் வந்தாங்க அவங்க. அப்போ அவங்களுக்கு உபதேசம் கொடுத்து அமைச்சோம், சரி போகும் அப்படி. யாருக்கு? மலேசியால இருந்து வந்தாங்களே ஒரு அம்மா. ஆமா, அவங்களுக்கு அடைஞ்சாங்க. அடையல, ஆனா தேடி வந்தாங்க. தேடி வந்தாங்க. உண்மை, அவங்களுக்கு கடவுளுடைய இயக்கங்குது. அவங்க பாரு என்ன சொல்றாங்க பாரு. இதுதான் கடவுளுடைய பற்றுக்கிறவங்களுக்கும் இல்லாதவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். புள்ளக்காரன் டாக்டர் வேற ஒரு இடத்துல, அந்த அம்மா பேரு சிவபாக்கியம், மலேசியால இருந்து வந்தவங்க பேரு சிவபாக்கியம். அந்த அம்மா பேரு, அந்த அம்மா பிள்ளைங்க டாக்டருங்க. அவங்க வேற ஒரு ஆசிரமத்துல உபதேசம் வாங்கி இருக்கிறாங்க. அப்போ அந்த அம்மா சொல்றாங்க, நானும் இந்த ஐயா கிட்ட போய் ஆகணும்ன்றாங்க. பிள்ளைங்க சொல்றாங்க, ஏமா நீ இதை பத்தி தெரிஞ்சுக்க போறேன், நான் இட்டும் போய் விடுறேன்னு. இட்டும் போனா என்ன அவர்கிட்ட இட்டும் போய், இல்லைன்னா எனக்கு எங்கேயுமே வேணாடான்ட்டாங்க. அப்ப கடைசியில் இங்க இட்டுன்னு வந்தாங்க. இங்க வந்து 3 ட்ரிப்பு வந்துட்டாங்க, எல்லா உபதேசமும் வாங்கிட்டாங்க. ஆனா ஓவர் ஏஜ் ஆகி போச்சு. ஆனா நினைவு நின்று போச்சு கடவுள் மேல. கடவுளை அடையல, ஆனா நினைவு கடவுள் மேல நின்று போச்சு. நீ உலகத்து மேல நினைவு வச்சுன்னு கடவுளுக்கு உனக்கு எங்க சம்பந்தம் இருக்குது? அவங்க அடைவாங்களா? அடுத்த பிறகு கண்டிப்பா அடைவாங்க. இதுதான் வழி. இன்னைக்கு நீ ஓடி 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 சம்பாரிச்சு 1 கோடி சேர்த்து வச்சீங்கன்னா பின்னாடி நீ நிம்மதியா சாப்பிட்டு நிப்ப. இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாத டெய்லி சம்பாதிக்கிறது அழிச்சுக்கினே இருந்தீங்கன்னா பின்னாடி எப்படி சாப்பிடுவ? கை கால் வந்து போச்சுன்னா. இன்னைக்கு சம்பாரிச்சு வச்சுட்டாங்க அவங்க, நாளைக்கு சாப்பிடுவாங்க. நீ சம்பாதிக்கவே இல்லையே, அப்புறம் எப்படி சாப்பிடுவ? அதனால ஒவ்வொரு மனிதனும் கடவுள் என்ற வைராக்கியத்துல பயணம் பண்ணணும். 1000 துன்பங்கள் வந்தாலும் பயணம் பண்ணணும். கடவுள் என்ன பண்றான்? உனக்கு ரொம்ப சோதனையை கொடுக்குறான். நீ என்ன நினைக்கணும்? எந்த சோதனை வந்தாலும் நான் தாங்குவேன், எனக்கு கடவுள் வேணும் அப்படின்ற நினைப்போம். சோதனை வந்த கடவுள் என்ன எவ்வளவு சோதனை கூட அவங்ககிட்ட போகவே கூடாதுன்றான். அப்புறம் கை கால் கட்டி கடல்ல போட்டாங்க. மதம் மாறினார். ஒன்னும் வேற கிறிஸ்துவ மதத்திலிருந்து முஸ்லிம் மதத்திலிருந்து மாறல, விஷ்ணு மதத்திலிருந்து சிவ மதத்துக்கு வந்தார். விஷ்ணு மதத்திலிருந்து அவரை கைய காலெல்லாம் கட்டி கடல்ல போட்டாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? ஏயா கடவுளை கும்பிட்டா கை கால் கட்டி போட்டு சாவடிக்கிறாயா, கடவுளே வானான்னுடுவோம். ஏன்னா நம்ம சராசரி மனுஷன். ஆனா அவர் என்ன சொன்னாரு? பாடிக்கினே கடல்ல இருந்து வந்தாரு, கடவுளே கட்டறுத்து விட்டான். ஏன்னா முழுக்க முழுக்க இந்த மனமாகப்பட்டது கடவுளே அடைஞ்சு போச்சு, இந்த உலகத்துல அடையல. அதனால இறைவன் அவங்களுக்கு எல்லாம் இது பண்ணான். ஆனா நம்ம வீடு வாசல் சொத்து சுகம் பேரன் பேத்தி எல்லாம் எத்து போட்டு என் கூட கடவுள் சுத்துறாருங்கன்னா ஏமாத்துற வேலை இல்லை இது. அதனால இறைவன்றவன் துன்பத்தை குடுத்து 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 உன்னை பக்குவப்படுத்துவான். தங்கம் இருக்குது தெரியுமா? தங்கம், அது தங்கம்ன்றது பூமிக்குள்ளதான் வருது. அந்த தங்கம்னு தெரிஞ்சு போச்சு, அப்படியே ஆபரணமா போட்டுக்க முடியுமா? அப்ப என்ன பண்ணணும்? புடம் போடணும். புடம் எத்தனை வாட்டி போடணும்? 6 முறை புடம் போடணும்.
அப்போ இந்த 6 முறை திராவத்துல போட்டு அந்த புடம் போடும் போது அந்த தங்கம் எவ்வளவு கொதிக்கும், எவ்வளவு துன்பம் படும். ஆனா இவ்வளவோ துன்பப்பட்ட பிறகுதான் அது தங்கமாய ஆபரணமா நீ செய்து போட்டுக்க முடியும். அதே மாதிரி இறைவன் உன்னை புடம் போடுவான். போட்டு 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 நீ சுத்தமான உடனே இறைவன் உன்னெடுத்து மாலையா மாட்டிப்பான். அது வரைக்கும் நீ துன்பப்பட்டு தான் ஆகணும். இதுதான் இறை வழிபாடு. கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்கள், சங்கு சுட்டாலும் வெண்மை தருன்றாங்க. ஆமா, அது எப்படி? எப்பவுமே இறைவனுடைய நினைவோடுவே அவன் பிறந்தவன். எந்த துன்பத்திலையும் எந்த கஷ்டத்திலையும் அவன் உயர்ந்தே நிற்பான். அவனே மேன்மக்கள். சங்கு கடல்ல இருக்கும்போது அது மேல அந்த கருப்பு மூடிட்டு இருக்கும், பாசம் மாதிரி. ஆனா அதை கழிநீர் தண்ணி போட்டு தொடச்சேன்னா சுத்த வெண்மை வந்துடும். அந்த மாதிரி மனிதனுடைய உள்ளம் மேல கருப்பா இருந்தாலும் உள்ள வெள்ளையா இருந்ததுனாவே இறைவன் எடுத்துப்பான். ஆனா மேல வெள்ளை வெள்ளையா போட்டுக்கணும், உள்ள கருப்பா வச்சுக்கினா இறைவன் தள்ளிடுவான். அதனால வள்ளுவர் சொல்ற மேன்மக்கள் எப்பவும் மேன்மக்கள் தான்ப்பா, அடிமக்கள் அடியில தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அதனால இளமையிலேருந்தே மேன்மக்களா வளர கத்துக்கணும். ஆனா முதுமையில எல்லாம் போய் என்னால ஏந்து கூட முடியாது, நான் இறைவனுங்கன்னா கிடைக்காது. ஆமா, எந்த நிலையிலையும் அவன் நிலையிலிருந்து மாற மாட்டான். அவனுக்கு தேவை ஒரு பொருள் தான், அது உயர்ந்த பொருள், நன்மை மட்டும்தான் தெரியும் அவனுக்கு, தீமை தெரியாது. ஆனா கீழ் மக்களுக்கு நன்மையும் செய்வான் தீமையும் செய்வான், சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி மாறி போடுவான். அதனால இவன் ஒரு மாதிரிடா, உயர்ந்தவன் தான் எப்பவுமே அப்படின்னு வள்ளுவன் சொன்னாமா. உலகம் ஃபுல்லா இருக்கிற என்னுடைய பக்தர்களுக்கும் உலகம் ஃபுல்லா பரவி இருக்கிற என்னுடைய சீடர்களுக்கும் எல்லாருக்கும் பிரம்மசூத்திர குழு சார்பிலையும் என்னுடைய சார்பிலையும் ஆத்மா வணக்கம்.
அவை பிராட்டினப்புதான் பூமி குருடு செவிடு தவிர்த்து பிறத்தல் அறிவு. இந்த மாதிரி மானிட பிறவி கிடைச்ச பிறவியாவது நம்ம நல்ல விதத்தில் பயன்படுத்தணும்னு அந்த அம்மா சொல்லியிருக்காங்க. பிறவி பயனை அடையணும். நம்ம அப்படி இருக்கும்போது நம்ம பாடம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் வந்து ஒரு கண் பார்வையில் இருக்கு, சில குறைபாடுகளாக ஆப்ரேஷன் பண்ணணும்னு நான் பண்ணிக்கலாமா? அதனால இந்த அபியாசம் செய்யறதுனால எந்த ஒரு பாதிப்பும்? எந்த ஆப்ரேஷன்? என்ன ஆப்ரேஷனு? லேசர் ட்ரீட்மெண்ட், கண் ஆப்ரேஷன். கண் ஆப்ரேஷன் யார் எல்லாருக்குமே சொல்கிறேன். யாராவது கண் ஆப்ரேஷன் பண்ணவங்க இருந்தாலும் சரி, இல்லை பண்ண போகிறவங்களா இருந்தாலும் சரி, 6 மாதத்துக்கு இந்த பாடம் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த மூச்சாகப்பட்டது 2 கண்ணில் தான் ஓடும். இது ஆப்ரேஷன் பண்ண கண்ணுக்கு ஓடிச்சுன்னா கண்ணு கலங்கின மாதிரி ஆகிடும், பார்வை அடிப்படும். அதனால் தயவுசெய்து யாருமே கண் ஆப்ரேஷன் பண்ணுறவங்க இந்த பாடத்தை ஒரு 6 மாதம் நிறுத்தி வைங்க. நிறுத்தி வச்சுட்டு அப்புறம் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஆனால் ஆப்ரேஷன் பண்ண உடனே இதையும் பண்ணிங்கன்னா கண்ணுக்கு டேஞ்சர் ஆகிடும், ஜாக்கிரதையாக பண்ணுங்க. ஏன்னா இந்த காத்தாக்கப்பட்டது ரொம்ப பொல்லாதது, கண்ணை கலக்கிட்டோம். கண்ணை கலக்கி போச்சுன்னா ஆப்ரேஷன் பண்ண உடனே சண்டை போட்டு வந்தோம். நம்மக்கிட்ட ஒரு சீடர் ஒருத்தந்தார், போய் கண் ஆப்ரேஷன் பண்ணின்னு வந்தார். ஜெகதீசன் அவர் பேர். கண் ஆப்ரேஷன் பண்ணின்னு சும்மா வீட்டில் உட்காந்து அதை நினச்சிக்கினார். அதை நினச்சாவே நேராக கண்ணுக்கு தான் போவான். கட்சியில் பார்த்தா கண்ணு கலங்கி போச்சு, தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிச்சு. டாக்டர்கிட்ட போனால் நீ எங்கேயோ போய் சண்டை போட்டுட்டு கண்ணில் அடிச்சுட்டுக்கிறாங்க அப்படின்ட்டு. ஏன்னா அந்த மாதிரி மாற்றிக்கணும் டாக்டர். அதனால் தயவுசெய்து ஆப்ரேஷன் பண்ணவங்க யாராவது இருந்தாலும் 6 மாதம் இதை செய்யக்கூடாது. அதுக்கப்புறம் செய்யுங்க, ஒரு பாதிப்பும் வராது. ஆமாம், அந்த மாதிரி ஆமாம், ரொம்ப அவசியம். கொடை கண்ணு எல்லாம் உலக வாழ்க்கைக்கே கண்ணு இல்லைன்னா ரொம்ப கடினம். சரி 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 பண்ணலாம். அதுக்கு கண்ணுக்கு தான் டேஞ்சர், வேறு எதுக்கும் ஒன்றும் பாதிக்காது. கண்ணுக்கு தான் டேஞ்சர். அதனால் கண் ஆப்ரேஷன் பண்ணவங்க மட்டும் அதை செய்யக்கூடாது. 6 மாதம் மட்டும் செய்தால் ஒன்றும் பாதிக்கூடாது. முன்னாடி செய்யணும், கண்ணு கலங்கிடும். ஏன்னா காற்று போய் கலங்கிடும். அதனால் இது ஒன்றும் பிரச்சனை. வேறு யார் பார்த்து நம்ம கோவில் கல்முனையில் வந்து சரி ஆதியோகி சிவன் சரி, அவருடைய பிரதிஷ்டை நம்ம ஆதிசிவன் யார்? சித்திரதை ஆசிரம் ஃபுல்லாக வச்சுருக்கிறோம். அப்புறம் வேறு யாரை பிரதிஷ்டை பண்ணுறது? சிவமன்னா யார் பார்த்து? யார் சிவமன்னா யார்? அது ஈஸ்வரன்னா யார்? அது சும்மானா எவனா பண்ணுறதெல்லாம் ஃபிலிம் காட்டுறதெல்லாம் நம்ம பேசக்கூடாது. சிவமன்னாவே நீ தான். நான் எத்தனை வாட்டி சொல்கிறேன், கடவுள் வெளியவே இல்லை, மனுஷனுக்குள்ளே தான் இருக்கிறான். அதனால் உனக்குள்ளே இருக்கிற சிவத்தை தேடு, நீ உட்படுவேன். ஊரில் இருக்கிறதெல்லாம் தேடினா உனக்குள்ளே என்ன ஆகுதுன்னு தெரியாமல் போயிடுவேன். அதனால் உனக்குள்ளே உன்னை தேடு. ஆமாம் ஆமாம். நான் பல வீடியோக்களில் சொல்கிறேன், மனிதனுடைய நோக்கம் என்னன்னா அடையாளம் உள்ள பொருளெல்லாம் பார்க்குது, அது மேலெல்லாம் ஆசை. அடையாளமற்ற பொருள் கடவுள். கடவுளுக்கு எங்கன்னா அடையாளங்குதா? இல்லை. அதே மாதிரி உங்கள் உயிருக்கு என்ன அடையாளங்குதா? இல்லை. ஆனால் அடையாளம் உள்ள உருவத்து மேலே ஆசைப்படுறீங்க. ஆனால் இந்த உருவம் மண்ணு துண்ண போகுது, உயிரை மண்ணு துண்ணுமா? அப்போது உடல் மேலே ஞாபகத்தை உண்டாக்கினீங்கன்னா மரணம் அடையும் போது அது மண்ணோட போயிடும். அந்த ஞாபகம் திரும்பி அது உங்களுக்கு தொடராது. ஆனால் உயிர் மேலே ஞாபகத்தை உண்டாக்கணுங்கன்னா அது பிறவிக்கு தொடர்ந்து வரக்கூடியது. அப்போ அதனால தான் உயிர் மேலே ஆசை வைங்க, உயிர் மேலே எண்ணத்தை வைங்க, உயிரை அறிய கற்றுங்க, உடலை மறங்கன்னு சொல்லினுக்கிறேன் சார். ரொம்ப நன்றி சார். இல்லற வாழ்க்கையில் இருந்துகிட்டே தான் சாமி தனியாக போடாது சொல்லிங்க. இப்போ நம்ம இல்லற வாழ்க்கையில் இருந்துகிட்டே போகிறோன்றப்போ வந்து நம்ம அதுக்கடுத்து கல்யாணம் போட்டின்னு வந்தப்போ வந்து அதுக்கடுத்து காசு தேவைப்படும் அப்படின்னு ஆசை வரும். தனியாக இருந்தீங்கனாலும் காசு இல்லாத வாழ முடியுமா? இப்போ இங்கே வர்றதுக்கே காசு இல்லாத பசிக்காரன் ஏற்ற மாட்டான். காசு உலகத்தில் வாழ்க்கைக்கு அவசியம். ஆனால் காசே வாழ்க்கையை ஆக்கிக்க கூடாது.
அப்படி ஆக்கும்போது தான் நீ உன்னை மறந்துடுவ. குழந்தை குட்டி எல்லாமே இருக்கணும், செயல் இருக்கணுமே தவிர நீ அதில் ஒட்டக்கூடாது. ஒட்டினா அதுலேருந்து வெளியே வர முடியாது உன்னால். மனைவி ஒரு உருவம் இருக்கிற, அவளுக்கு என்ன தேவை அதை கொடுத்துட்டு நீங்கள் ஒதுங்கி நிற்கணும், கடவுளை தேடணும். அப்படி தேடினா உனக்கு ஆபத்து இல்லை. நீ இமயமலையில் போய் உட்காந்துனா கூட உன் பொண்டாட்டி மேலே தான் ஆசை இருக்கும், கடவுள் மேலே ஆசை இருக்காது. ஒரு உடல் தான் அங்கே இருக்குமே தவிர உன் எண்ணங்கள்லாம் வீட்டில் தான் இருக்கும். அது மாதிரி போலியான வேஷம் போடாதீங்க, உண்மையாக கடவுளை தேடுங்க, இல்லறதுலேருந்து சாதிங்க, அதான் சாதனைன்னு சொல்லிடுங்க. இப்போ 2 பேர் இருக்கிறப்போ ஒரு 10,000 ரூபாய் போகணும், அடுத்து போகிறப்போ நம்மளுக்கு சம்பாதிக்கணும் ஆசை வரும். ஆமாம், இப்போ நீ போகும்போது 5,000 ரூபாய் சம்பளம் கொடுத்தான், இப்போ போக போக 10,000 வாங்குற, இன்னும் போக போக 15,000 வாங்க போகிற. அப்போ நீ உலகத்தில் வாழும்போது அவசியம் பணம், ஆனால் உன் குடும்பத்தை நிம்மதியாக காப்பாற்றணும். அதுங்களை பல்தவிக்கு விட்டுட்டு நான் கடவுளை தேடுறேன்னா அதை விட முட்டாள்தனம் ஒன்றுமே கிடையாது. அவங்கள சீராக வளர்க்க கற்றுக்கணும் முதல்ல. ஏன்னா குடும்பம்ன்றது எல்லாராலையும் முடியும், அதையே காப்பாற்ற முடியல, யாராலையும் முடியாத கடவுளை எப்படி தேடுவீங்க சொல்லுங்க? அதனால எல்லாராலையும் ஈஸியாக செய்யக்கூடியது ஒரு குடும்பம். நாய் நரி கூட ஒரு கூட்டத்தை வச்சுன்னு குடும்பம் நடத்துது, அப்புறம் மனுஷனால ஏன் முடியாது? எல்லாம் முடியும். மனசு இருந்தால் முடியும். மனம் பயந்துச்சுன்னா எதுவுமே செய்ய முடியாது. அதனால மனசை தைரியப்படுத்திங்க, பாடத்தை பண்ணுங்க, உங்களுக்கு தெளிவு கிடைக்கும், உண்மை தெரியும். ரொம்ப நன்றி. அது பண்ணுங்க. நான் வந்து 47 வயசு. 47 வயசில் நான் வந்து ஒரு கதையை சொல்லியிருக்கேன். ஒரு பள்ளி வந்து சேர்ந்த குழந்தை வரும், ஒரு சுத்தமான யாரும் உரிமை அது மாதிரி நான் பண்ணியே தான் இருந்தேன். ஒரு 3 மாதமாக கூட நான் ஃபாலோ பண்ணேன். இப்போ என்னால் உணர முடியல. நான் வந்து சுத்த பொருளாக எங்கேன்னு சொல்லுவாங்க, ஆனால் அந்த பொருளை ஆளுநருக்கு நான் சொல்ல முயற்சி பண்ணேன். அது எல்லாம் உணர முடியும். ஒவ்வொரு எல்லாராலையுமே முடியும். மனசு அதை விரும்பிச்சுன்னா அசுத்தம், சுத்தம், பரிசுத்தம், இந்த 3 நிலையை அடைஞ்ச பிறகுதான் கடவுளை அடைய முடியும் மனுஷன். இந்த 3ல இருந்துக்குன்னு எவனாலையும் கடவுளை அடைய முடியாது. அப்போ எடுத்த உடனே சுத்தமாக ஆயிட முடியாது. ஏன் தெரியுமா? கர்ப்பத்திலிருந்து பிறக்கும் போதே நம்ம சுத்தமாக இல்லை, அதுக்கப்புறம் தான் நம்மளை சுத்தம் பண்ணுறாங்க. அதனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை சுத்தப்படுத்திக்கணும். இறைவனை, சுத்த பொருள் இறைவன். அப்போ அதில் அடையணும்னா நம்மளும் சுத்தமானால் தான் அதை அடைய முடியும். அதனால தன்னை தானே சுத்தப்படுத்திக்கணும். அதே மாதிரி இப்போ நான் நீங்கள் சொல்கிற கடவுள், நீங்கள் சொல்கிற அந்த இதெல்லாம் எல்லா விஷயங்களும் வந்து 100% 5000%, 1000% என்னால் உண்மையை உணர முடியுது. இதோட கேள்விகள் எல்லாமே நீங்கள் சொல்லிக்கிறீங்க. நான் எந்தெந்த கேள்விகள் வரைக்கும் நான் 45 நிமிஷத்தில் கேட்டலாம், அனைத்து பருவம் உங்கள்கிட்ட இருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். அப்புறம் நீங்கள் இன்னொரு விஷயம் சொல்லுவீங்க, அதை சொல்லலாம். உடலை பறவை உயிரம் கிடையாது. அதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, பாம்பு தர்மம் சொல்லியிருக்கீங்க. 9 சமையல் வந்து பாம்பை கட்டியே போயிட்டாரு, சீராது யாரையும் கிடையாது அப்படின்னு. அந்த மாதிரி நான் சரியா நீங்கள் சொல்லுங்க. சரிதான், சரிதான். ஏன்னா உடல் இல்லாத உயிர் இருக்காது, உயிர் இல்லாத உடல் இருக்காது. நீ உன்னுடைய உடல் மேலே நினைவை வச்சுக்கிறத விட உயிர் மேலே நினைவை வச்சுக்கினாலும் உடல் இருக்கும், ஆனால் பற்று இருக்காது. உயிர் மேலே பற்று வரும். உயிர் வந்து அழியா பொருள், ஒவ்வொரு பிறவிக்கும் வரக்கூடிய பொருள். அப்போது நீ இப்போ தெரிஞ்சுக்கிறதெல்லாம் கூட வரும், ஆனால் உடல் மேலே பற்று வைக்கும்போது இப்போ தெரிஞ்சுக்கிறதெல்லாம் மண்ணில் தான் போகும், கூட வராது. அதனால தான் உயிர் மேலே பற்று வைங்க, உடலை மரணம்னு சொல்லுங்க. ஆமாம், ரொம்ப சந்தோஷம். சொல்லுப்பா. நான் சின்ன வயசுல இருந்தேங்க திருநீர் வச்சுட்டே இருக்கேங்க. அது வச்சா என்ன வைக்கல, நான் அதை அடையாளத்துக்கு வைக்கிறது தான், வேற ஒன்றும் அதில் ஒன்றும் அதிசயம் கிடையாது. சரிங்க. இதில் ஒன்றும் அதிசயமே கிடையாதுப்பா. திருநீர் எல்லாரும் யார் வேணாலும் பூசிக்கலாம், ஆனால் அது ஏன் வைக்கிறோம், ஏன் வச்சுங்க தெரியாத வச்ச பூசின்னு. இந்த மாதிரி தான் தெரியாத சாமி கும்பிட்டுங்கிறாங்க ஊர் ஃபுல்லாக. கடவுள்ன்ற பொருள் இங்கே தான் இருக்குது. இதை தொடும்போது நீ நாமம் வைக்கணும், இல்லை திருநீர் வைக்கணும், ஏதோ ஒன்று வச்சிங்கன்னா தான் அங்கே தொடுவேன். ஒரு மனுஷனை தொட்டால் தான் உணர்வு வரும், தொடல்னா உணர்வு வராது. 1000 பாட்டி வாயில் சொன்னோட உணர்வு வராது. அதனால தான் தொட்டு காட்டாத வித்த சுட்டு போட்டாலும் வராதுன்னு சொல்லிக்கலாம். அப்போது இங்கே தொடும்போது இங்கெல்லாம் தொட்டிங்கன்னா இது உன் உடல், இங்கெல்லாம் தொட்டிங்கன்னா உன் உயிர். இந்த உயிர் அன்னாட தோட்டத்துக்காக தான் பொம்பளைங்களை பொட்டு வைக்க சொன்னாங்க, திருநீர் வைக்க சொன்னாங்க, நாமம் போட்டு சொன்னாங்க. சும்மா முட்டாள்தனமாக வைக்கல, முட்டாளுங்க அதை முட்டாளுன்னு சொல்லிட்டு இருக்கிறான். அதனால திருநீர் வைக்கிறது தப்பு இல்லை, அது ஏன் வைக்கணும்னு தெரிஞ்சுக்கணும் வச்சுக்கோ, தப்பு இல்லை. சரி.
இப்போ நம்ம சித்தர்கள்லாம் வந்து திருவோடை பயன்படுத்திட்டாங்க. சரி, அது திருவோடுனா என்னங்க? அதுக்கு ஏன் அப்படி திருவோடு இருக்குது பாருங்க, ஒரு மரம் இருக்குது, சரிங்க. அதனுடைய ஓடு உனக்கு இருக்குது. கல்யாணம் ஆயிடுச்சா? அப்புறம் திருவோடு நீ எது பண்ணுவோம்? பொண்டாட்டினா ஓடு எடுத்து போவோம். இந்த மாதிரி தேவையில்லாத கேள்விகளை கேட்கக்கூடாது. உனக்கு தேவையான கேள்வி நீ ஓட எடுத்து தந்தா சொல்லு, நான் வாங்கி தரேன். பொண்டாட்டிக்குள்ள விட்டுட்டு போ. பிச்சு அது ரோடெல்லாம் கையெழுந்து பிச்சு எடுக்கும். உன் வாழ்க்கைக்கு எது தேவை அதை கேளுப்பா. ஞானிகளை பற்றி பேச தகுதி உனக்கு இருக்குதா? முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். நம்ம ஒருத்தரை பற்றி பேசணும்னா நமக்கு அந்த தகுதி இருக்கணும். மகான்களை பேசுறதுக்கு இங்கே யாருக்குமே எனக்கு கூட தகுதி கிடையாது. நான் அதை உங்களை நோக்கி அவங்க காட்டின போய் இவ்வளோ சித்தர் படம் வச்சுக்கிறேன். அவங்களாம் சோறு போடுவாங்களா எனக்கு? இல்லை துட்டு கொடுப்பாங்களா? ஏன் வச்சுக்கிறேன் தெரியுமா? அந்த வழி தெரியணுன்றதுக்காக வச்சுக்கிறேன். அவங்கள வச்சதால எனக்கு ஒரு பயணம் கிடையாது. ரோட்டில் போட்டு ஓடிச்சாலும் சித்தரை ஒன்று செத்து போகிறதில்லை, படம் தான் ஒண்டி போகும். அது மாதிரி சித்தர்களை பேசினா நமக்கு ஒரு தகுதியை உருவாக்கின்னு பேசணும். ஒன்றுமே தெரியாத போய் சித்தர்களை பற்றி பேசுறது முட்டாள்தானம். அதனால் அதெல்லாம் மறந்துட்டு உன்னை பற்றி பேச கற்றுக்கும். சரி, போயிட்டோம். நீங்கள் உங்களுக்கு சித்தியெல்லாம் வரணும்னா அது ரொம்ப பேர் இங்கே நிறைய பேர் சொன்னாங்க. ஒருத்தர் வந்தார், எனக்கு ஒரு சிஷியம் கூட இல்லைன்னு. சாமி யாருமே இல்லைன்ட்டுங்க, இனிமேல் நான் தான் உங்களுக்கு சிஷியன், நான் மருமாத்மா காணோம். அது மாதிரி 1000 பேர் சொல்லிட்டாங்க. நீ ஏந்து போய் உன்னை தேடுப்போ. ஏற்று பண்ணுறீங்க.